எஃப்1 த மூவி இது ஒரு டெம்ப்ளேட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா அப்படின்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் எதில் டெம்ப்ளேட் இல்லை? அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, புருஷன், பொண்டாட்டி, மகன், மாமா, மச்சான், இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. இதெல்லாம் டெம்ப்ளேட் இல்லைன்னா இந்த படமும் டெம்ப்ளேட் இல்லை. காரணம், இப்போ சொன்ன டெம்ப்ளேட்டுக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அதுதான் இங்கே முக்கியம். அதை தாண்டி இந்த படம் கொடுக்குற ஃபீலை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? வெல்கம் டு பேசிக் கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவை கெடுக்கிறது. இதெல்லாம் விட இன்னொரு பக்கம் எஃப்1 படம் ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்க தான் அதிகம். இது ஒரு டெம்ப்ளேட் கதை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இது டெம்ப்ளேட் கதையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் அப்படின்னு தான் பதில் வரும். ஆனால் இந்த டெம்ப்ளேட் கதை இன்னும் 100 வருஷம் கழிச்சும் கூட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். காரணம், இது தோத்தவனோட கதை. ஆனால் இந்த தோத்து போனவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிற கதை. இந்த உலகத்தில் ஜெயிச்சவனை விட தோத்தவன் தான் அதிகம். இந்த உலகம் அவனை எப்போதும் நோண்டிகிட்டே இருக்கும். ஜெயிச்சவங்கிட்ட போய் எதுவுமே கேட்காது, அவனுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுக்கு எப்போதுமே தோத்து போனவனை நோண்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ் சூர்யா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாப்புல, நீ தோத்து போயிட்டா உன் வீட்டில் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கேட்டேன்னா கூட உன் முன்னாடி வைக்கும்போது நங்குன்னு தான் வைப்பாங்க. வீட்லேயே இப்படி தான் அப்படின்னா வெளியில் மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையை நீ எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு பேசியிருப்பாப்புல. சூர்யா சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் நிஜத்தில் இந்த புரிதலும் நிதானமும் எத்தனை பேருக்கு வரும்? அப்படிப்பட்ட புரிதலும் நிதானமும் நமக்கும் வரணும் அப்படின்னு போராடுறவங்க தான் இங்கே அதிகம். அப்படி நிஜத்தில் தோத்து போய் ஆனால் பொறுமையாக நிதானமாக வெற்றிக்காக போராடுற ஒருத்தனோட கதை தான் இந்த படம். நீங்கள் திரையில காட்டுற இந்த மாதிரி திரைக்கதையை எத்தனை தடவை எத்தனை வருஷம் கழிச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் அதை பார்க்கறதுக்கு இங்கே ஆள் இருக்கு. தோத்தவனோட முக்கியமான குணமே கோவப்படுறது தான். ஆனால் இந்த படத்தில் கதாநாயகன் பிராட்பிட் தோத்தவன். ஆனால் அவன் எந்த இடத்துலையும் கோவப்படல. அவன் தோத்ததுக்கான காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கான். நாம் ரியல் லைஃப்பில் யோசிக்காத விஷயமும் இதுதான், கற்றுக்க வேண்டிய விஷயமும் இதுதான். அதுதான் இந்த படத்தோட சிறப்பான சம்பவம். இன்னொரு பக்கம் எப்போதுமே எல்லாத்தையும் நிதானமாக பார்த்துட்டே இருக்கான். இந்த படத்தோட ஹீரோ பிராட்பிட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடக்கும். சக டீம் டிரைவரே பிராட்பிட்டோட வயசை மென்ஷன் பண்ணி அவமானப்படுத்துவான். அங்கே ஒரு பத்திரிகைக்காரர் எழுந்துச்சு இவனை கோவப்படுத்துகிற மாதிரி, ஈகோவை நோண்டுற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அவரோட நோக்கம் என்னன்னா, இவனை வாயை பிடுங்கி அசிங்கப்படுத்துறது தான். அது அப்பட்டமாக அவரோட கேள்விகளில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் பிராட்பிட் எந்த கேள்விக்குமே கோவப்படாமல் நிறுத்தி நிதானமாக உண்மையை நேர்மையாக பதில் சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் நிற்கும். பொதுவாக ஒரு படத்தில் சில சீன்ஸ் நச்சுன்னு ஆணி அடித்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பத்திரிகையாளர் சீன் அப்படிப்பட்டது. திரும்ப திரும்ப பல தடவை ரிப்பீட் மோடில் பார்க்குற சீன் அது. இந்த மாதிரி பிராட்பிட்டோட 4 சீன் போதும் இந்த படம் ஏன் ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க. ஃபோர்ட் விஸ் ஃபெராரி படத்தை விட இந்த படம் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேல பெட்டரான படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஃபோர்ட் விஸ் ஃபெராரியை விட அதிக நாள் தேட்டரில் திரும்ப திரும்ப ரீரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்க படம் இந்த எஃப்1 தான். காரணம், ஃபோர்ட் விஸ் ஃபெராரியில் இல்லாத அந்த மேஜிக் இதில் இருக்குது. இந்த மேஜிக்கை இந்த படம் தன்னோட திரைக்கதை முழுவதும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு படத்தை நாம் ரசிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு வகையில் அது நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகும். இந்த படம் எல்லா வகையிலையும் கனெக்ட் ஆகுது. அதுக்கு நாம் போய் எஃப்எம் ரேஸ் ஓட்டியிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு வடிவத்தில் வாழ்க்கையில் நம்ம அடி வாங்கி அது உடலாலையும் மனசாலையும் பிராட்பிட் மாதிரி உடஞ்சி போய் நிற்கிறப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குற அந்த தருணத்தில் மீண்டும் நாம் தோத்துறக்கூடாது அப்படின்னு யோசித்து நிறுத்தி நிதானமாக கோவப்படாமல் நம்மளால் அந்த வாய்ப்பை அணுக முடிஞ்சா வெற்றி எப்படி இருக்கும்? நிஜ வாழ்க்கையில் உண்மையிலே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் வரும். ஆனால் நம்மளால் அப்படி தோற்று போன இடத்துல இருந்து விலகி நிறுத்தி நிதானமாக யோசித்து அந்த வாய்ப்பை வெற்றியை நோக்கி நகர்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே முதல் கேள்வியே. ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம்னா, அப்படி நாம் ஜெயிக்கணும்னு போகிறப்ப நம்மளை சுற்றி இருக்க எதுவுமே நம்மளை மதிக்காது. அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த நபரையோ அந்த வாய்ப்பையோ தவிர வேற யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க.
ஏன்னா நாம தோத்து போனவங்க. ஆனா இது எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு அந்த வாய்ப்பை மட்டும் யோசிச்சு அங்க இருக்கிற மைனஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வெற்றிக்கு என்ன பண்ணணும், அதை களத்துல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா நகண்டு 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 போற பிராட்பிட்டோட அந்த நாயகன் கேரக்டர் கண்டிப்பா கடைசி சீன்ல ஜெயிக்கும் போது ஒரு நிமிஷம் நாம எமோஷனல் ஆகி கண்ணு கலங்கி கைத்தட்டோம் இல்லையா, அது அந்த பிராட்பிட்டோட வெற்றி மட்டும் இல்லை, தோத்து போற ஒவ்வொருத்தரும் நாம எப்படி ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு யோசிக்கிற அட்டகாசமான மூமெண்ட் அது. அந்த மூமெண்ட் தான் இந்த படத்தோட ஆகச்சிறந்த வெற்றிக்கு அற்புதமான உதாரணம். அதனால தான் கடைசியா பிராட்பிட் அந்த கார்ல பறக்கிறப்ப நம்மளையும் அறியாம கைதட்டி ஆரவாரம் பண்ணி விசில் அடிச்சு என்ஜாய் பண்றோம். படத்தோட பல தருணங்கள்ல ஜோஸ்வா பிராட்பிட்டுக்கு, அதாவது சோனி ஹைஸுக்கு கொடுக்கிற அந்த புறக்கணிப்பை சோனி ஹைஸால, அதாவது பிராட்பிட்டால கையால முடியறதுக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே தோத்து போனதுல கிடைச்ச மிகச்சிறந்த அனுபவம். இங்க இருந்து பிராட்பிட்டை சோனி ஹைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இந்த படத்துல நல்லா கவனிச்சு பார்த்தா சோனி ஹைஸ் எப்போதுமே களத்துக்குள்ள இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா ஜோசுவா ஏசி ரூம்குள்ள இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். அவன் அந்த ஏசி ரூம்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா களத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா சோனி கைஸ். அதனாலதான் ஒரு காட்சியில ரேஸ் ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்க சோனி கைஸை பார்த்து பெருசு எப்போ வந்தாரு அப்படின்னு ஜோசுவா கேட்குறப்ப, எனக்கு முன்னாடி, உனக்கும் ரொம்ப முன்னாடி அப்படின்னு சொல்ற அந்த டீமோட சீஃப் மெக்கானிக்கோட கண்ணில் தெரிகிற அந்த டெடிகேஷன் மூமெண்ட் இருக்குல்ல, அது கொடுக்குற உணர்வு அட்டகாசமா இருக்கும். இந்த F1 படம் முழுக்கவே இப்படியான உணர்வுகள் அங்கங்க வெளிப்பட்டுட்டே இருக்கும். பல நேரங்கள்ல சோனி கைஸ் ஜோஸ்வாவை பொறுத்துட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் அங்க அவனுக்கு தேவைப்படுறது வெற்றி மட்டும்தான். ஜோஸ்வா சோனி கைஸோட பேச்சை கேட்காம முந்தி போய் ஆக்சிடென்ட்ல சிக்கி கையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது சோனி கைஸை கூப்பிட்டு ஜோஸ்வாவோட அம்மா திட்டும் போது கூட அதை ஹம்புலா ரிசீவ் பண்ணிட்டு வெளியில போற சோனி கைஸோட நிதானம் இருக்கு இல்லையா, அது என்னைக்குமே வாழ்க்கையில தோத்து போனவங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான ஆட்டிடியூட். அந்த நிதானமான ஆட்டிடியூட் தான் ஒரு கட்டத்துல ஜோஸ்வாவே அவங்க அம்மா கிட்ட போய் என் மேலதான் தப்பு, முந்தி போகாத அப்படின்னு சோனி கைஸ் பல தடவை சொன்னாரு, நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்ல வைக்கும். படத்துல இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, சோனி கைஸ் எந்த இடத்துலும் வெற்றியை தன்னோட மண்டையில ஏத்துக்கவே மாட்டான். ஏன் வெற்றி பெற்ற கோப்பையை கூட கையில தொடமாட்டான். ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வெற்றியை நோக்கி, அடுத்த களத்தை நோக்கி அவன் போயிட்டே இருப்பான். சோனி கைஸ் அறிமுகமாகிற டைட்டோனா 24 ஹவர்ஸ் கார் ரேஸ்ல கப்பை பைக்குள்ள வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். தொட்டாவது பாருன்னு சொல்றப்ப கூட தொடமாட்டான். அந்த போனஸ் செக்கை மட்டும் வாங்கிப்பேன்னு சொல்ற அளவுக்கு பணம் அப்படிங்கிறது கூட ஒரு வகையில அவனுக்கு 2ஆம் பட்சம் தான். வெற்றி தன்னால முடியும் அப்படின்னு தன்னைத்தானே நம்ப வைக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. ஏன்னா அவன் முதல் வெற்றிக்காக சின்ன வயசுல களத்துல எடுத்த ரிஸ்க், அங்க வாங்கின அடி, அப்படி ஏதோ ஒரு வடிவத்துல சோனி கைஸ்க்கு தன் நண்பனுக்காக களத்துல வந்து விளையாட வந்தாலும் தடை வந்துட்டே இருக்கும். இந்த படத்துல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த படத்தோட ஹீரோவான சோனி கைஸை ஒரு கனவு துரத்திட்டே இருக்கும். அந்த கனவு என்னன்னா, சோனி கைஸ் தன்னோட யங் ஏஜ்ல தன் நண்பனோட கலந்துகிட்ட F1 ரேஸ்ல கார் ஆக்சிடென்ட் ஆகி முதுகு தண்டில் அடிபட்டு அதுக்கப்புறம் காரே ஓட்ட முடியாம ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் அவரோட கனவுல அவரை துரத்திட்டே இருக்கும். இந்த படமே சோனி கைஸோட அந்த ஆக்சிடென்ட் கனவு அலை மாதிரி திரும்ப திரும்ப துரத்துறதுல இருந்து தான் தொடங்கும். ஒரு வகையில யோசிச்சோன்னா, இங்க தோத்து போனவங்க அத்தனை பேருக்கும் அந்த தோல்வி ஒரு வகையில கனவா அவங்கள துரத்திட்டே இருக்கும். நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன். அப்போ அந்த கனவை அவர் ஜெயிக்கிறதுக்கு நிஜத்துல பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்ப நம்மளையும் அறியாம நமக்கு அவர் மேல இயல்பாவே எமோஷனல் கனெக்ட் வந்துடும். எந்த ஒரு மூவியோட வெற்றிக்கும் அந்த படத்துல வர்ற முக்கியமான கதாபாத்திரம், அது ஹீரோவா இருக்கலாம், இல்ல வேற யாருமா இருக்கலாம், இல்ல ஒரு சம்பவமா கூட இருக்கலாம், அதோட நம்ம எமோஷனல் கனெக்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னா அந்த படம் ஷோர் ஷாட் வெற்றி. அப்படி அந்த படம் எத்தனை சதவீதம் அதிகமாக பார்வையாளர்களை தன்னோட எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வைக்கிதோ அந்த படம் கண்டிப்பாக வெற்றி. அந்த வகையில் F1 கண்டிப்பாக அதிகமான பார்வையாளர்களை அட்டகாசமாக எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வச்சுது. இந்த படத்தை வெவ்வேறு நாளில் வெவ்வேறு தேட்டரில் 3 தடவைக்கு மேலே பார்த்தேன். முதல் தடவை பார்க்கறதுக்கு அப்புறமா மற்ற எல்லா தடவையும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தான் இந்த படத்துக்கு அதிகம். காரணம், இந்த படத்துக்கு வந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்
இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். யாருக்குமே இந்த படம் சலிப்பை கொடுக்கவே இல்லை. அதுவும் இந்த படத்தோட டைட்டில் கார்டுக்கு முன்னாடி வர்ற அந்த கான்வர்சேஷனில் சோனி கைஸ் அந்த சர்வ் செய்கிற லேடி கிட்ட கேட்குற கேள்விக்கு பணத்தை பற்றி இல்லைன்னா வேற எதை பற்றி அப்படின்னு கேட்டதும் சோனி கைஸோட முகத்தில் வர்ற அந்த ரியாக்ஷனில் இருந்து அப்படியே கட் ஆகி F1 ட்ராக்குக்கு, அதுவும் ஹான்ஸ் ஜிம்மரோட அதகலமான மியூசிக்கில் மாறும்போது அப்படி இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தா ஏற்கனவே தோற்று போயிட்டு இருக்க டீம் கிட்ட தான் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி தோற்று போன நாயகன் போகிறான். இதுவே ஒரு அட்டகாசமான தாட் ப்ராசஸ். படத்தில் சோனி கைஸோட இன்னொரு முக்கியமான ஆட்டிடியூட், ரேஸ் தவிர வேற எதையும் என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு போர்டு மெம்பரை பார்க்க போகிறப்ப ரூபன் கிட்ட சொல்கிறது. மீடியா பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருக்குது. அவனுக்கு எல்லாமே வந்திருக்க வேலையான ரேஸ் 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 மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் கார்கிட்ட மண்டியிட்டு வேண்ட அந்த ஆட்டிடியூட், அதை பார்க்குற அந்த மெக்கானிக் டீமில் இருக்க அந்த பொண்ணுக்காக சோனி கைஸ் பேசுனதும், அவங்க 2 பேருக்குமான அந்த கான்வர்சேஷன், அந்த பொண்ணுக்கிட்ட சோனி கைஸ் சொல்கிற அந்த டைலாக், என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், உன்னை நீயே கேவலப்படுத்திக்காத, அதை செய்யத்தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது. கடைசி ரேஸ் நடக்கிறப்ப அந்த பொண்ணு உங்கள் வண்டியை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சோனி கைஸ்ட்ட சொல்கிற அந்த மூமெண்ட், அதுக்கு சோனி கைஸோட ரியாக்ஷன். இன்னொரு இடத்துல டெக்னிக்கல் டைரக்டரான கேட்டுக்கிட்ட போருக்கு போகிற மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணு, காரோட சேஃப்டி பற்றி தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறது. லக்கை நம்பி ஓடுறவன் ரேசர் இல்லை, பிளான் சீனா சேலஞ்சுன்ற அந்த அட்டகாசமான டைலாக்னு இப்படி சொல்லிட்டே போகலாம். இதை தவிர படத்தில் அந்த டெக்னிக்கல் டைரக்டர் கேட்டும் ஹேஸும் பேசிக்கிற எல்லா சீனுமே சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. படத்தில் அந்த ரேஸ் ட்ராக்கை தாண்டி நடக்கிற இன்னொரு ரேஸ் அனுபவத்துக்கும் அனுபவமின்மைக்கும் நடக்கிறது தான். படத்தில் பாதியில் வர்ற அந்த ஆக்சிடென்ட் சீன் உண்மையிலேயே யங்ஸ்டருக்கு இருக்கிற அவசர கொடுக்கத்தனம் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லும். அந்த ஆக்சிடென்ட் சீனுக்கு அப்புறமா வர்ற ப்ரெஸ் மீட்டில் சோனி கைஸ் எதுவுமே பேச மாட்டாப்புல. ஜோசுவா திரும்பி வந்ததும் ரேஸ் ட்ராக்ல அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வர்ற அந்த பாரில் சீட்டாடுற சீனும் அந்த மொத்த சீனோட டயலாகும் அடிபொலி. அதுக்கப்புறம் வர்ற அந்த மிட் நைட் கான்வர்சேஷனில் சோனி கைஸ் சொல்கிறதான் ஹைலைட்டே. என் மரமண்டைக்கு ரொம்ப நாளாக ஒன்று புரியலை, நான் இழந்தது என்னோட ரேசிங் வெறிய, அதை குழி தோண்டி புதைச்சிட்டேன், அது புரிஞ்சப்பதான் திரும்ப ஓட்ட ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இனி ஒருத்தன் என்னை நெருங்கவே முடியாதுன்னு சொல்ற அந்த கூஸ்பம் மூமெண்ட். அதுக்கப்புறமா கடைசியா அந்த அவமானப்படுத்துற பத்திரிக்கைக்காரனே வந்து ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்றப்ப தான் பெட் கட்டின பணத்தை அவர் கையில கொடுக்க சொல்லிட்டு போற அந்த வேற லெவல் சம்பவம். கடைசியா 1 மணி நேரம் 55 செகண்டுக்கு அப்புறமா சோனி கைஸ் கடைசி ரேஸுக்கு என்ட்ரி ஆகிற அந்த மூமெண்ட்ல ஆரம்பிக்கிற அதகலம் சும்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஸ்கிரீன்ல பட்டாசா பறக்க விட்டுருப்பாங்க. ஒருவேளை வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் வேணும்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா ரசிச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த F1 படத்தை பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல வேற ஒரு அட்டகாசமான படத்தோட மீட் பண்ணலாமா? நன்றி.